இந்தியாவோட விதமான இடங்கள் இந்த ஹனி கட் பண்ணி வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஹனி எதுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன்னா சுத்தமான ஹனி கிடைக்கிறது ப்ரெசென்ட் பண்ணி ஆகலாம். ஃபார்மர் வந்து ஃபாரஸ்ட் ஹனி கட் பண்ணும்போது கையால் மெரிச்சு அணி எடுக்கிறேன். கையால் மெரிச்சு அணி எடுக்கும்போது ஹனிக்குள்ளே சேர்ந்து வருவேன். ஹனிபியோட வேக்ஸு ஹனிபியோட பாடி பார்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்தோன்னா ஹனி சீக்கிரம் வீணாக போய்ட்டு ரெண்டுமே பிரிச்சு அடினா சுத்தமான ஹனி கிடைக்கும். ரா ஹனி நம்ம ஃபாரஸ்ட் ஹனி கட் பண்ணும்போது ரா ஹனி இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த ஹனி நம்ம வீட்டில் எடுத்து போய் 1 month 2 month பொறுத்து பார்த்தா அது கீழே பவுடர் மாதிரி ஒயிட் பை செட்டாக இருக்கேன். இதே ஹனி 4-5 monthsக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணும்போது எஃப்சி ஓப்பன் பண்ண மாதிரி கேஸ் வந்துடும். உள்ளே இந்த பேட் ஸ்மெல் வந்துடும். பேட் ஸ்மெல் வந்துடாக்கா ஹனி யூஸ் பண்ணக்கூடாது. பாதாம் பித்தா கப்பல் அந்த மாதிரி வியாதி ஆகிடும். ஒமெட்டின்னு வந்துடும். சுத்தமான ஹனினா ஹனிக்குள்ளே இந்த அனிபியோட வேக்ஸு அனிபியோட பாடி பார்ட்ஸ் ரெண்டுமே பிரிச்சாகலாம். அதுக்கு ஒரே மெத்தடு டபுள் பாயிலிங் சிஸ்டம் சொல்லும். அதை எப்படின்னு சொல்ல போகிறேன். இது வந்து 2 லேயரோட டேங்க். இன்னர் லேயர் இருக்குது, அவுட்டர் லேயர் இருக்குது. அவுட்டர் லேயர் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணுறது, இன்னர் லேயர் வந்து ஹனி ஃபில் பண்ணுறது. அவுட்டர் லேயர் வந்து தண்ணி 45 to 55 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்ணும்போது உள்ளே இருக்கிறது ஹனி ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகுது 30 to 35 டிகிரி. இந்த ப்ரொசஸ் 2 to 3 hour கண்டினியூ பண்ணும்போது ஹனி கீழே போகுது. அதுக்கு மேலே வேக்ஸு, அதுக்கு மேலே வேஸ்ட்டு. இதே மாதிரி கீழே ஹனி, அதுக்கு மேலே வேக்ஸு, அதுக்கு மேலே வேஸ்ட்டுனா ஹனிபியோட பாடி பார்ட்ஸ். இதே மாதிரி வேஸ்ட் வேக்ஸ் ஜாஸ்தி இருந்தால் இந்த மூடி ஓப்பன் பண்ணி மேனுவலாக ரிமூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த ஃபில்ட்ரி முடிச்சு செகண்ட் சேம்பருக்கு போகிறேன். செகண்ட் சேம்பருக்கு போகிற ஹனி அங்கே செக் பண்ணி தண்ணியோட கண்டென்ட். ஹனிக்குள்ளே தண்ணி எப்படி வருது? கோல்டான ஏரியாவில் ஹனி கட் பண்ணும்போது நம்ம ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல், மூணார், வயநாடு மாதிரி இடங்கள் ஹனி கட் பண்ணும்போது தண்ணியோட கண்டென்ட் ஜாஸ்தி வருது. என்டான் சேஃப்டியோட ரூல் எப்படின்னா சுத்தமான ஹனிக்குள்ளே தண்ணியோட கண்டென்ட் எப்போதுமே 20% கம்மி தான் வரணும். அப்படி அதை செக் பண்ணும்போது 20% ஜாஸ்தி கிடச்சி நான் பிரிச்சாகணும். அது பிரிக்கிறதுக்காக மேல் சேம்பருக்கு ஷிஃப்டிங் பண்ணி இங்கிருந்து பம்பிங் பண்ணி மேலே ஏற்றி கூலிங் டவர் வழி 4th சேம்பருக்கு வர வைக்கிறேன். அந்த பம்பிங் தான் நடந்துட்டு தான் சொன்னா பம்பிங் பண்ணிட்டு பம்பிங் பண்ணி மேலே ஏற்றி கூலிங் டவர் வழி 4th சேம்பருக்கு வர வைக்கிறேன். 4th சேம்பருக்கு வரும்போது ஹனிக்கு வந்து தண்ணியோட டென்சிட்டி தண்ணியோட ஜாஸ்தி. அதனால ஹனி கீழே போகுது. அதில் தண்ணியோட கண்டென்ட் மேலே பபிள்ஸ் மாதிரி வருவேன். மேலே வந்து தண்ணி வெளியில் நம்ம ஹை ப்ரெஷர் போட்டு இழுத்து எடுக்கிறது. அந்த இழுத்து எடுக்கிற தண்ணி இதே மாதிரி கிடைக்கும். 1-2 பேர் மட்டும் கொஞ்சம் ஸ்மெல் பண்ண பாருங்கள். இது இப்போ 2 நாள் பழசாச்சு. அப்போ கூட ஸ்மெல் இருக்குது.